ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் டிஆர்பி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சின்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் குரூப் 1 அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம குரூப் 4 எழுதலாம். குரூப் 2 எக்ஸாம் எழுதலாம். அது வந்து ஜூலையில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சஃபிஷியன்ட் டைம் இருக்குது. நெக்ஸ்ட்டு டெனடேட்டிவ் ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் நவம்பரில். பிடிபிஆர்டி டெட் பாஸ்டு கேண்டிடேட்ஸ் நான் 2017 பேட்சில் கிளியர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். செப்டம்பரில் எக்ஸாம் வருது. நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. டிசம்பரில் எக்ஸாம் வருது. நெக்ஸ்ட்டு பிஇஓ நம்ம இதெல்லாம் படித்தா டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ் டிஆர்பி ரெண்டையும் சேர்த்து தான் இந்த பிஇஓ எக்ஸாம் ஃப்ரெண்ட்ஸ். சைக்காலஜி, அப்புறம் ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி எல்லாம் ஃபஸ்ட்டு அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே ஃபோக்கஸ்ட். டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். படிக்க ஆரம்பிச்சிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஷெட்யூல் போட்டு படிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது. பட் இந்த சென்ஸ் எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் ஆகிடுச்சு. 106 மார்க் எடுத்தவங்க கூட ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ ஒரே எக்ஸாமை நம்பிட்டு இல்லாமல் என்னென்ன எக்ஸாம் இந்த இயர் நம்ம கால்ஃபர் பண்ணியிருக்காங்களோ எல்லா எக்ஸாமுக்கும் ஷெட்யூல் போட்டு டைம் ஒதுக்கி அது கரெக்டாக அதை பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா we can crack any exam friends. Thank you. If you agree with me, comment friends. Yes, I can அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் பார்த்திங்கன்னா 6th to 10th வந்து காமனாக இருக்குது. ஃபார் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அண்ட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி கவர் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பிஜிடிஆர்பிலையும் பார்த்தீங்கன்னா 10th சிலபஸ் வந்து கிராமட்டிக்கலாக எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. 6th to 10th 12th படிக்கிற வரைக்கும் இங்கிலீஷ் சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இஃப் யூ அக்ரி வித் மீ, எஸ் ஐ கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.